புது நாளிலே புதுமைகள் காணவே இறைமகன் இயேசுவின் பாதத்திலே இன்பமாய் கூடிடுவோம். புது நாளிலே புதுமைகள் காணவே இறைமகன் இயேசுவின் பாதத்திலே இன்பமாய் கூடிடுவோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். புத்தம் புது நாளிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இத்திருப்பலியில் பங்கேற்கும் இறை மக்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மதுரை உயர் மறை மாவட்டம் ரயில்வே காலனி பங்கு திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழும் வரம் கேட்டு இத்திருப்பலியின் வழியாக இறையருளை மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம்முடைய அன்புக்கு உரிய மக்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம்முடைய மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைதிரு வார்த்தைகள் 13-18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானில் இருந்து தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம்.
தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மனிதரை பொழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றே, மானிடரே மீண்டும் பொழுதியாகுங்கள் என்கின்றே. ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்கா உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோ விடுதலை அடைவரென முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14 உயிருள்ள இறை வார்த்தைகள் 25 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தன் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாராம். இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாராம். எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாராம். அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களே, நாம் எல்லாம் இத்தாலி நாட்டினுடைய தளபதி கரிபால்டியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இத்தாலி நாடு குடியரசாக வேண்டுமென்று ஆசைப்பட்டவர், தன்னுடைய படை வீரர்களோடு சேர்ந்து போரிட்டவர். ஆனால் அவர் அந்த போரில் தோற்று போய்விட்டார். ஒரு நாள் மனமுடைந்து உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் மறுபடியும் போரிட்டு எப்படியாவது குடியரசாக்கி விட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தன்னோடு இருக்கக்கூடிய படை வீரர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் மறுபடியும் போரிட வேண்டும், எப்படியாவது நம்முடைய நாட்டை குடியரசாக மாற்றிவிட வேண்டும். ஆனால் என்னால் உங்களுக்கு எதுவும் பணமோ பொருளோ தர முடியாது. சோர்வையும் களைப்பையும் தான் தர முடியும். இரத்தத்தையும் காயங்களையும் தான் உங்களுக்கு நான் பதக்கங்களாக தர முடியும்.
நான் ஒரு நிமிடம் என்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறேன். யார் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து போரிட தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும் ஒரு அடி முன்வைத்து வாருங்கள், மற்றவர்களெல்லாம் அப்படியே பின்னாடி நின்று கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒரு நிமிடம் ஆகிறது. தன்னுடைய கண்களை திறக்கிறார். எல்லோரும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். கரிபால்டி அப்படியே சோர்ந்து போய் விடுகிறார். உடனே அங்கிருந்த படை வீரர் ஒருவர் கத்துகிறார், தலைவரே, நீங்கள் அஞ்சாதீர்கள். நீங்கள் கண் மூடி இருந்த நேரத்தில் நாங்கள் எல்லோருமே ஒரு அடி முன்னெடுத்து வைத்தோம். ஆனால் எல்லோரும் வந்ததால் உங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் எல்லோரும் போரிட தயாராக இருக்கிறோம், லட்சிய பிணைப்போடு இருக்கிறோம், நாங்கள் எங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பிடிப்போடு இருக்கிறோம், தியாக சிந்தையோடு இருக்கிறோம், வாருங்கள் போரிடலாம் என்று சொல்லுகிறார்கள். நாம் இத்தாலியினுடைய வரலாற்றை அறிவோம். அதற்கு பின்னால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இவர்களைப் போலத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் இறை ஆட்சியை இந்த மண்ணில் பரப்ப வந்தபோது தன்னுடைய சீடர்களும் அவரை பின்பற்றி வரக்கூடிய யாவருமே கொள்கை பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், லட்சிய பிணைப்போடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், தியாக சிந்தையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆதலால் தான் யார் ஒருவர் இழப்பதற்கு தயாராக இருக்கிறாரோ அவர்தான் என்னுடைய உண்மையான சீடராக இருக்க முடியும் என்பதை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். இதே பகுதியை நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை மத்தேயு நற்செய்தியிலும் பார்க்கிறோம். ஆனால் மத்தேயு நற்செய்தியில் தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் இந்த கருத்தை சொன்ன இயேசு இந்த லூக்கா நற்செய்தியில் எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறார், சீடர்களுக்கும் சொல்லுகிறார், தன்னை பின்பற்றி வர வேண்டிய ஒவ்வொருவருக்குமே சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவளித்தவுடன் அவர் அரசராகி விடுவார், நமக்கெல்லாம் உணவளிப்பார் என்ற ஆசையில் அவரை பின்பற்றி ஏராளமான மக்கள் வந்தனர். சிலர் ரசிகர்களாக இருந்தார்கள், சிலர் அவரை புரிந்து கொண்டு அவரை போற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், இன்னும் அவரை பிடித்தவர்களாக இருந்தார்கள், அவரால் கவரப்பட்டவர்களாக இருந்தார்கள். நிறைய மக்கள் வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், இந்த 5000 பேர் 72 பேராக குறைகிறார்கள். இந்த 72 பேர் 12 பேராக குறைகிறார்கள். அந்த 12 பேர் 3 பேராக குறைகிறார்கள். இன்னும் அவர் சிலுவையில் மரணத்தை அடையும் போது ஒரே ஒருவர் தன்னுடைய அன்னையோடு சிலுவையின் கீழே நின்று கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் யார் யாரெல்லாம் இழப்பதற்கு முன் வருகிறார்களோ அவர்கள் இயேசுவை பற்றி கொள்கிறார்கள். யார் யாரெல்லாம் இழக்க முன் வரவில்லையோ அவர்கள் இயேசுவை பற்றி கொள்வதில்லை. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய குரு பட்டம் பெறுவதற்கு முன்பாக எங்களுடைய குருத்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படையாக வைத்து நாங்கள் எல்லாம் ஒரு குருத்துவ அதற்கான விருது வாக்கு ஒன்றை எடுப்போம். இன்றைய வாசகத்தை பார்க்கும்போது நான் எடுத்த விருது வாக்கு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. நான் என்னுடைய குருத்துவ வாழ்வைக்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்ட விருது வாக்கு இழந்திட துணிந்தேன், ஐ டேர் டு லூஸ் என்பதைத்தான் என்னுடைய விருது வாக்காக, குருத்துவ விருது வாக்காக நான் எடுத்துக்கொண்டேன். இன்றைய உலகம் அற்றுவிடும் என தெரிந்தும் பற்றி கொள்ளுகிற உலகம், அழுகிவிடும் என தெரிந்தால் கூட எல்லாவற்றையும் அள்ளி ஒழித்து கொள்ளுகிற உலகம், வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறதை ஒழிய கொடுக்க வேண்டும் என்றோ மற்றவருக்கு தர வேண்டும் என்றோ இழக்க வேண்டும் என்றோ யாருமே முன் வருவதில்லை, அடைந்து கொள்வதற்குத்தான் முன் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் செல்வத்தையோ உடைமையையோ சொந்தங்களையோ பந்தங்களையோ எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டே போனால் எனக்கு உரியவர்களாக இருக்க முடியாது என்பதை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் யார் ஒருவர் என்னை விட அதிகமாக அன்பு செய்கிறாரோ தன்னுடைய தாயையோ தந்தையோ நிலபுலங்களையோ என்று இருக்கும். ஆனால் லூக்கா நற்செய்தியில் யார் ஒருவர் தன்னுடைய தந்தை தாய் எல்லாவற்றையும் வெறுத்து வருகிறாரோ என்று இருக்கிறது. வெறுப்பு என்பது ஹேட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்காக நம்முடைய பெற்றோரை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பதல்ல, நம்முடைய சுற்றத்தாரை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பதல்ல. ஆண்டவர் இயேசு இங்கு வெறுத்து என்று சொல்லும்போது என்னை குறிக்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை அன்பு செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் முதலிடத்தை எனக்கு தாருங்கள். எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் முதலிடத்தை எனக்கு தந்து என்னை முழுமையாக நீங்கள் பற்றிக் கொள்கிறீர்களோ எல்லாம் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார். அதனால் தான் 12ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதர் நமக்கெல்லாம் தெரியும், பிரான்சிஸ் அசிசியார். அவர் கடவுளுடைய அழைப்பை பெறுவதற்கு, ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு அவருடைய தந்தை ஒரு தடையாக இருந்தார்.
அவருடைய செல்வங்கள் அவருக்கு தடையாக இருந்தது. அவருடைய தந்தை அவர் விடவில்லை. ஆனாலும் கூட தன்னுடைய தந்தை தடையாக இருப்பதை தவிர்த்துவிட்டு விண்ணகத்தில் இருக்கிறவரே என்னுடைய அப்பா என்று தன்னுடைய சொந்த அப்பாவையும் தான் போட்டிருந்த துண்டையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தார். இந்த உலகத்தை ஆண்டவரை தனதாக்கி கொண்டார். இன்று எத்தனை சபைகள் அவருடைய பெயரில் இன்று திருச்சபையில் இருக்கிறது. ஆண் சபைகளாக துறவர சபைகளாக இருந்தாலும் சரி, பெண் துறவர சபைகளாக இருந்தாலும் சரி, நிறைய சபைகள் அந்த புனிதருடைய பெயரில் இருக்கிறது. அதே போல நாம் தாமஸ் மூர் என்கின்ற பொதுநிலையினருடைய பாதுகாவலரை பார்க்கிறோம். ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுவதற்கு, ஆண்டவரை நேசிப்பதற்கு தடையாக என்னுடைய மனைவி இருந்தாலும், என்னுடைய குடும்பம் இருந்தாலும், என்னுடைய உயிரே இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை பற்றி கொள்ள வருவேன் என்று சொன்னார். அப்படி இழப்பதற்கு துணிந்ததால் அவர் மிகப்பெரிய புனிதராயிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய இதயத்தில் தன்னுடைய இருத்தலை கொண்டிருக்கிறார். கொடுக்க முன்வரும்போது தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்னை தெரசா கூட மிக அழகாக சொல்லுகிறார், கிவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் யூ என்று சொல்லுகிறார். நீங்கள் காயப்படும் வரை கொடுங்கள், நீங்கள் காயம் அடையும் வரை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை என்பதை பார்க்கிறோம். பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தால் நமக்கு ஏமாற்றங்கள் வரும். நாம் கொடுக்க வேண்டும், இழக்க வேண்டும் என்று நாம் முன்வந்தோம் என்று சொன்னால் எந்த ஏமாற்றங்களும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது. கடவுளுடைய முன்னிலையில் எந்த ஏமாற்றங்கள் வந்தாலும் நம்மை தாங்கிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்களுக்கு தருகின்ற ஒரே அழைப்பு என்னவென்று சொன்னால், உங்களுடைய சிலுவைகளை தூக்கி கொண்டு என் பின்னே வாருங்கள் என்கின்ற அழைப்பைத்தான் விடுக்கிறார். அப்படி என்றால் கடவுளை பற்றி கொண்டால், கடவுளோடு இருந்தால் துன்பங்கள் வந்தே ஆகுமா, துயரங்கள் வந்தே ஆகுமா, இவையெல்லாம் வென்றெடுக்க முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். கடவுளை பற்றி கொண்டால் நிச்சயமாக துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், வாழ்க்கையில் சவால்கள் வரும். ஆனால் யார் யாரெல்லாம் கடவுளை இறுக பற்றி கொள்கிறார்களோ, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் அவற்றை வென்றெடுக்க, அவற்றையெல்லாம் தாண்டி வர கடவுள் நமக்கு ஆற்றலை தருவார், கடவுள் நமக்கு சக்தியை தருவார். நம்மை சார்ந்தவற்றை நாம் இழக்க துணிவோம், கடவுளை பற்றி கொள்வோம். எப்பொழுது கடவுளை பற்றி கொள்கிறோமோ எல்லாமே நமக்கு உரியதாக மாறி போய்விடும். ஆண்டவரை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் எதை இழந்தாலும் அது ஒரு பொருட்டாக தெரியாது. ஆண்டவரை விட மிகப்பெரிய செல்வம் இந்த உலகில் எதுவும் இல்லை. அவரை பற்றி கொள்வோம், ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மரிதரானார். தன்னை மறியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
நம்பிக்கையோடு நமக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் நம்முடைய இறை வேண்டல்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இறைவா, எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் அனைவரும் நிலையான விண்ணக பயணிகளாய் உம்மீது முழு நம்பிக்கை கொண்டு வாழ அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உலகத் தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் நிலையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு சமத்துவம், அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் விளிம்புகளுடன் வாழும் ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, ஜாதி, மதம், இனம் என எந்த வேறுபாடும் பார்க்காமல் அனைவரையும் சகோதரர்களாக ஏற்று அன்புடனும் சமத்துவத்துடனும் வாழும் நல்லுள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, நற்செய்தி வழியில் உம்மை பின்தொடர உறுதியான தீர்மானத்தையும் தியாக உணர்வையும் விடாமுயற்சியையும் எங்கள் வாழ்வில் நிறைத்து அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கும் அனைவரும், மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக பங்கெடுத்து ஜெபிக்கும் அனைவரும் உம்முடைய திருவுள்ளத்தை அறிந்து அதற்கேற்ப வாழும் ஞானத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் உடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். தந்தைக்குரிய கனிவோடு எவையெல்லாம் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதோ அவையெல்லாம் எங்களுக்கு நிறைவாய் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆன
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உம்முடைய படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்முடைய பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், உம்முடைய செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே. ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு
சேர்க்கும் பேரன்பு. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம்முடைய நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்வளிக்கின்றீரே. இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவருடைய வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.